கமான் கைஸ், 3 more laps. நம்ம ஆவரேஜ் நல்லா இருக்கு, நம்மளால இன்னும் பண்ண முடியும். ஏன்பா இன்னைக்கே உடம்புல இருந்து எல்லா கொழுப்பையும் எடுத்துருவியா? ஏய் விஷால், என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? என்னாச்சு? இல்ல என்னால முடியல. காய்ஸ் இவ அவ்வளவுதான். இவன் நிலைமை கொஞ்சம் பாருங்க. ஐயோ 2-3 நாளா பயங்கர கிடப்புல ஜாகிங் பண்ணிட்டு இருக்கியே, என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாரு, ஜஸ்ட் 3 more laps. இதுக்கப்புறம் நான் ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். ஏய் இங்க பாரு, ஒண்ணுதான். அங்க பாரியா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோன் பண்ணது நீங்க தானே? சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா நீ மியூசிக் கேட்கறதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்ட, அதனால ஃபோன் பண்ண மறந்துட்டா தானே? சார் இல்ல சார். நிதின், நீயும் இவங்க கூட தானே ஜாகிங் பண்ணிட்டு இருந்த? இல்ல சார், நான் வெளியில இருந்தேன். வெளியிலயா? வெளியில எங்க? வெளியில சார், அந்த பக்கம் கேட்டுக்கு வெளியில. பூர்வி, ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வா. இவர் எப்படியெல்லாம் சொல்றாரோ அப்படி அப்படியே ஸ்கெட்சை போடு. சார், நான் வெளியில கேட்டு பக்கத்துல பைக் பார்க் பண்ணேன். அப்புறம் தான் பார்த்தேன் அந்த பொண்ணு. நிஷா? ஆமா சார், நிஷா தொப்புன்னு விழுந்தா. ஒரு வாட்டி நீங்க அதை அப்படியே ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க, அங்க என்னெல்லாம் நடந்துச்சு. சரிங்க, சொல்றேன். அந்த பொண்ணு முதல்ல ஜாகிங் பண்ணிட்டு இருந்தா, ஜாகிங் பண்ணிக்கிட்டே அப்படியே தொப்புன்னு விழுந்தா. விழுந்த உடனே நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பின்னாடி ஓடிக்கிட்டு வந்தவனும் தொப்புன்னு விழுந்தான். அதுக்கப்புறம் அந்த 3வது பையனும் விழுந்தான். அடுத்தடுத்து கீழே விழுந்தாங்க இல்லையா? ஆமா சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க அந்த அம்பை இதவனை பாத்தீங்களா? இல்லனா அந்த அம்பை எந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு, ஏதாவது தெரியுமா? இல்ல சார். சரியாமா, நீ ஜாகிங் பண்ண தானே வந்த, அப்புறம் எதுக்காக வெளியே நின்றுட்டு இருந்த? சார், அது என்னன்னா, சித்தாந்தும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் 8லேருந்து 9 வரைக்கும் ஜாகிங் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க சுற்றி வர்றவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பூர்வி, நிதின் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸையும் எழுது. சார் சொல்லு. நான் மியூசிக் கேட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் இவங்களாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். சார், 3 பேர் விழுந்திருக்கத பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து அம்பு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த பில்டிங் போய் நம்ம என்னன்னு விசாரிச்சே ஆகணும். சார் என்ன? நான் இந்த பில்டிங்கில் தான் இருக்கிறேன். நீயா? ஆமாம் சார். போய் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ண. ஒரு விஷயம் எனக்கு புரியல சித்தாந்த், இந்த 3 பேரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீ அவங்களோட ஜாகிங் பண்ணிட்டு இருந்த, அந்த அம்பு 3 பேர் மேலேயும் பட்டிருக்கு, உன் மேல ஏன் படல? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியல. நீங்க வேணா ரூபா கிட்ட கேட்டு பாருங்களா சார். யார் அந்த ரூபா? சார், என் கூட என் பில்டிங்ல இருக்கிறா. எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஃபிளாட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கா. வா காட்டு. சார், நாங்க விசாரிச்சிட்டோம் சார். மொத்தம் இந்த பில்டிங்ல 11 ஃபிளாட்டு, ஒரு கார்டனை பார்த்த மாதிரி பிளேஸ் ஆயிருக்கு. தயா, அபிஜித், ஒரு வேலை செய்யுங்க. பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரை நல்ல சோதனை பண்ணுங்க, எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் நீங்க 3rd, 4th ஃப்ளோரு போங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க சார், நான் சிஐடிலேருந்து வரேன். இன்ஸ்பெக்டர் அபிஜித் என் பேரு. வணக்கங்க, வாங்க. அட கடவுளே, என்னடா இது சோதனை. என்னாச்சு மாமா? மாமா, இவரு சிஐடில இருந்து அபிஜித். இவ என்னோட மருமக நேகா. என்னை இவ தான் பாத்துக்கிறா. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆக்சுவலி இங்க எதிர்த்தாப்புல அந்த ஜாகிங் பார்க்ல 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 3 பேர் இங்க தங்கிட்டு இருக்கிற சித்தாந்த் அப்படின்ற அவரோட ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். மாமா, என்ன மாமா, என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லைம்மா.
சித்தாந்தையும் சித்தாந்தோட ஃப்ரெண்ட்ஸையும் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இங்கே பாபான்னு ஒருத்தர் இருக்கான். எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா காரையும் க்ளீன் பண்ணுறவர். அவர் சித்தாந்தோட ஃப்ரெண்டு. நிஷாவோட காரை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சிருமா? ஜிஜி இல்லை, முடிஞ்சிருச்சு. ஏய், என்ன பண்ணிட்ட? இல்லை அது வந்து இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இல்லை மேடம் இருங்க, சரி பண்ணிடுறேன். விஷால், சித், உதய். ஏய் என்னடா நினைக்கிற நீ? நான் யாருன்னு தெரியுமா? வாங்க. அவங்க மேல யாரும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. நான் ஒரு தடவை சித்தாந்தோட வீட்டுக்கும் போனேன். சித்தாந்த் மியூசிக்கை யார் நிறுத்தினது? மணி என்னன்னு பாத்தியா? அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா என்னப்பா சொல்லுவாங்க? கொஞ்சம் பக்கத்து வீட்டுல சொல்றேன்ல போ. அதுல சித்தாந்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் என்னை ரொம்ப கேவலப்படுத்தி என்கிட்ட அநாகரிகமா நடந்துக்கிட்டாங்க. ஐ சி. சரி, இந்த பாபாவை இப்போ எங்க போனா பார்க்கலாம்? அது தெரியலையே தம்பி. அன்னையில இருந்து அந்த பையன் வர்றதில்ல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனை நான் சந்திக்கல. இல்ல அவனோட நம்பர் ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? அதெல்லாம் இல்லப்பா. அவரோட எந்த நம்பரும் என்கிட்ட இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பண்ணுங்க. அவன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியல, அதை வச்சு ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். யா அபூர்வி, ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை சீக்கிரம் வர சொல்லு. 201 டோர் நம்பரில் பாபா அப்படின்ற ஒரு ஆளோட ஸ்கெட்சை வரைஞ்சே ஆகணும். ஓகே சார், நான் உங்கள் வீட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன், சரியா? சரி சார், நான் பக்கத்தில் செக் பண்ணாதனால கிளம்புறேன். நல்லதுங்க. தேங்க்யூ வெரி மச். யாராவது இருக்கீங்களா? யாரு? சிஐடி. சொல்லுங்க. அது என்னன்னா, நான் இன்னைக்கு தான் ஷிஃப்ட் ஆனேன். அதான் இந்த இடம் ஃபுல்லா குப்பையா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நாங்கள் சோதனை பண்ணணும். சோதனையா? நீங்க ரூபா தானே, சித்தாந்த் ஃப்ரெண்டு? ஆமா. ஏன் சார், ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்களேன். ஓகே ஓகே. ஆமா, எப்போ ஷிஃப்ட் ஆனீங்க? இன்னைக்கு காலையில தான். நீங்க என்னைக்கு ஷிஃப்ட் ஆனீங்க? காலையில தான். ஆக்சுவலி நேத்து ராத்திரி. இல்ல, ஏன் கேக்குறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷால், உதய், அப்புறம் நிஷா 3 பேரையும் கொன்னுட்டாங்க. வாட்? எப்போ? எப்படி? வெறும் அம்ப வச்சு அடிச்சிருக்காங்க. அதுல 3 பேர் இறந்துட்டாங்க. ஓ காட், நான் ஷிஃப்டே பண்ணிருக்க கூடாது. நானும் அதை கேட்க தான் வந்தேன். எதுக்காக நீங்க இங்கே ஷிஃப்ட் ஆனீங்க? ஏன்னா நான் தனியா தங்கணும்னு நினைச்சேன், சவுண்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் இல்லாம. இங்க இங்க எவ்வளவு அமைதியா இருக்கு. ஆனா சித்தாந்தோட வீடு எதிர்க்க தானே இருக்கு. அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுறது என்ன அர்த்தம்? அது அது விஷயம் என்னன்னா, பில்டிங்ல இந்த ஒரு வீடு தான் காலியா இருந்தது. அதனால தான் நான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். அப்படியா? இந்த பில்டிங்ல இருந்து தான் அம்பு விட்டுருக்காங்க. இந்த பில்டிங்ல பார்க்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா வீட்டையும் நாங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். நோ தேங்க்யூ. கொஞ்சம் தள்ளுங்க. சீபஸ் டேரோஸ். என்னது இது? சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் இன்னைக்கு தான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். ஐ டோன்ட் நோ. பாக்ஸ் தர. சார்,
இதுல என்னோட காஸ்ட்லியான டின்னர் செட் இருக்கு. காஸ்ட்லி டின்னர் செட்டா? என்ன பார்த்தா கேணைய மாதிரி இருக்கா? ஆ? இங்க 3 பேரை கொலை பண்ணிருக்காங்க. உனக்கு டின்னர் செட் தான் முக்கியமா? சார் 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 வேணாம் ஏய். சார். இது சார் மெல்லமா சார் ப்ளீஸ். பாருங்க, நான் அப்பயே சொன்னேன் இதுல டின்னர் செட் தான் இருக்கு. சார் சார் ஏன் நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்க? சார் ப்ளீஸ் ஸ்டாப். அதுக்குள்ள வேணாம் சார். அதுக்குள்ள பாட்டில் கிளாஸ் சாமான் தான் இருக்கு. சார் நீங்க ஏன் நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்க? நான் இன்னைக்கு தான் ஷிஃப்டா இருக்கேன் சார். சார் நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லா பாக்ஸும் பாத்தீங்கன்னா இது சித்தார்த் வீட்ல பேக் பண்ணது. ஒருவேளை அங்க இருந்து ஏதாவது வந்திருக்கலாம் சார். ஆமா. அப்படியா? சித்தாந்த் வீட்ல இருந்தா? வா, அவங்கிட்டயே கேட்கலாம். கூப்பிடுவான. சரி. ஒரு நிமிஷம், நானே கூப்பிடுறேன். சித்தாந்த், நீ வா. சொல்லுங்க சார். வா. என்னது இது? சி பெஸ்ட் ஆரோஸ். ஞாபகம் வரலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு. அங்க உன் வீட்டையும் மூளை முடுக்கலாம் சல்லடை போட்டு தேடிடலாம். அதுக்குள்ள உனக்கு ஞாபகம் வரலாம் இல்லையா? சார் ப்ளீஸ் சார், உள்ள பார்க்காதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் இதோ உன் வீட்டில் தான் இருக்கு. என்ன சொன்ன? தெரியாதுண்ணா? சார் எனக்கு தெரியாது சார். நான் உண்மையை தான் சொல்றேன். இதுல 3 தான் இருக்கு. மொத்தம் 5 அம்பு எங்க இருக்கு? சார் உண்மையிலே எனக்கு தெரியாது சார். தயா சொல்லு. பாடிஸ்ல அம்பு குத்தி இருக்குல்ல, அது மேல சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த நம்பர்ஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா? உதய் A7, K7, நிஷா வந்து K8, K8, விஷால் வந்து K5. K5. ஓகே டாக்டர், தேங்க்யூ. சார் பார்க்க பேஸ் பண்ற எல்லா ஃபிளாட்டையும் செக் பண்ணியாச்சு சார். அங்கே எதுவும் கிடைக்கல சார். சார் 8ல 5 அம்பு காணும். அதுல 3 அம்புகள் நிஷா, விஷால், உதய் அவங்க மேல விட்டுருக்காங்க. அப்படின்னா கொலகாரகிட்ட இன்னும் 2 அம்பு பாக்கி இருக்கு. என்ன சித்தார்த்? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு எப்படி தெரியாம போகும்? இந்த அம்பு உன் வீட்டுல தான் கிடைச்சிருக்கு, புரியுதா? அந்த அம்புனால தான் உன் நண்பரோட கொலை நடந்திருக்கு. ஒண்ணு இந்த அம்பை நீ எழுதிருக்கணும், இல்லைன்னா யாராவது மூலமா நீ இதை பண்ணிருக்கணும். சொல்லு. உன் குற்றத்தை இங்கே ஒத்துக்கிறியா இல்ல எங்கேயாவது கூட்டிட்டு போய் குளிப்பாட்டணுமா? சார் ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். நீ இப்படி எல்லாம் தெரியாதுன்னே சொல்லிட்டு சுத்து. இந்த அம்பெல்லாம் யார் எங்க இருந்து வாங்கிட்டாங்கன்னு நாங்களே கண்டுபிடிக்கிறோம். போறப்ப இவரையும் கூட கூட்டிட்டு போ அபிஜித். நாங்க சேடியில இருந்து வரோம். உங்க கடையில இருந்து வாங்கப்பட்ட அம்புகளை வச்சு இன்னைக்கு 3 பேரை கொண்டு இருக்காங்க. சார், நான் ஜஸ்ட் இங்க இருக்க சேல்ஸ் பர்சன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? கடந்த கொஞ்ச நாளாவே யாராச்சும் அம்பெல்லாம் வாங்க வந்தாங்களா? சார் 2 இல்ல 3 பேர் வந்தாங்க. இந்த வில்லு அம்பெல்லாம் நிறைய விற்காது. வெரி குட். அப்படின்னா கடந்த கொஞ்ச நாளா இந்த சீபஸ் பாக்ஸோட ஆரோஸை யார் உங்ககிட்ட வாங்க வந்தான்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவன் வந்தானா? இல்ல சார், இவர் வரல. நான் தான் சொன்னல சார். வாயை மூடி நிற்கிறே எப்படியா? பூர்வி, உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அவர்கிட்ட காமி. சார், வந்தது பொண்ணு இல்ல, பையன்தான் வந்தான். சார், இவன் தான்.
அம்பு வாங்க விஷால் தான் இங்க வந்தானா? ஆமா சார், அவன் இன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் அந்த அம்புகளை யாருக்கோ கிஃப்ட் பண்ண போறானா? கண்டிப்பா நல்ல டேலண்டடான ஒரு ஆர்ச்சருக்கு தான் விஷால் இந்த அம்பை கிஃப்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லு சித்தார்த், விஷால் இந்த கிஃப்டை யாருக்காக வாங்கினான்? எனக்கு தெரியாது. தெரியாதா? 10 நாளா நீங்களாம் ஒன்னா தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? சார் ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். விஷாலை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா, இல்ல அவன் தான் யாராச்சும் பார்க்க போனானா? சார் அவன் கிஃப்ட்டை வாங்கிட்டு வெளியில போனா, திரும்ப அதே கிஃப்ட்டை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான் சார். என்னாச்சு? கிஃப்ட்டை திருப்பி கொண்டு வந்துட்டா? யாருக்கு கொடுக்க போனியா அவனை நீ பார்க்கலையா? நீயும் என் வெந்த புண்ணுல வேலை பாச்சு. இந்த விஷயத்தை வச்சு நாங்க அவனை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா அவன் எதுவும் சொல்லல. வேடிக்கையா இருக்கு. கிஃப்ட் எதுவும் கொடுக்கல, ஆனா உள்ள 5 அம்பு காணாம போயிருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு. விஷால் கூட யாராவது வந்தாங்களா, இல்ல யாருக்காவது பாக்ஸை திறந்தானா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? 24/7 போதா தாண்டா. இந்த விஷால் வேலை வெட்டி ஏதாவது செய்யறானா, எங்கேயாச்சும் போறானா அவன்? ஆமா சார், அவன் ஆபீஸ் போவான். ஃபுல் டே ஆபீஸ்ல தான் சார் இருப்பான். சரிடா, ஆபீஸோட அட்ரஸை கொடு. அப்படின்னா அபிஜித், இந்த எல்லா அம்பலையும் விஷத்தை தடவி இருக்காங்க. கண்டிப்பா பாஸ். அதனால தான் இந்த 3 பேரோட மரணமும் மினிட்ஸ்ல இல்ல செகண்ட்ஸ்ல நடந்திருக்கு. சீட்டு கட்டில் வர்ற மாதிரி டப்பு டப்புன்னு சரிஞ்சிட்டாங்க. அப்புறம் பாஸ், இந்த அம்பை எய்தவன் ரொம்பலாம் கை தேர்ந்தவன் இல்லை. அதனால தான் இங்க பாருங்க, எல்லாரையும் வெவ்வேறு இடத்துல இவன் அடிச்சிருக்கான். சார், அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சடலங்கள்ல இருந்து ஒரு மரத்துண்டு கிடைச்சிருக்கு. எனது மரத்துண்டா? அபிஜித், நம்ம சோதனை பண்ண வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள மர வேலைங்க ஏதாவது நடந்ததோ? சார், தயா என்ன சொன்னானா, ரூபாவோட ஃபிளாட்ல கார்பெண்டரோட பொருள் எல்லாம் இருந்துச்சான். சலம்கி மேல சொல்லு. பாஸ், இந்த அம்பு இருக்குல்ல, இது சுமார் 30லேருந்து 35 அடி தூரத்துல இருந்து எரியப்பட்டிருக்கு. அதனால காயம் ஆழமா இருக்கு. அதுவும் மேல இருந்து அடிச்சிருக்காங்க. அபிஜித், இவ்வளவு தூரத்துல இவ்வளவு உயரத்துல பிளாட்னா எந்த வீடு அது? 301 ரூபாவோட ஃபிளாட். எக்ஸாக்ட்லி, ரூபாவோட பிளாட் 301. இந்த ரூபாவோட பிளாட்டுக்கு நம்ம போலாம். சிஐடியா மறுபடியுமா? ஏன் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றோமா என்ன? இல்ல, நீங்க மறுபடியும் என்னோட வீட்டுக்கு. அம்பு வந்து டைரக்ஷனும் தூரமும் ஹைட்டும் வச்சு பார்க்கும்போது உங்க ஃபிளாட்டோட பால்கனி. சார் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. நான் இப்பதான் வீடு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். எதுக்கு இப்ப ஷிஃப்ட் ஆனீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை தாக்குறதுக்காகவா? இல்ல சார், அந்த நேரத்துல சம்பவம் நடக்கும்போது நீங்க இங்க தானே இருந்தீங்க? ஆமா சார். இல்ல, நான் இங்க இல்ல. இல்ல, ஆமா சார், நான் என்னோட சோஃபாவை டெலிவரி வாங்கிட்டு இருந்தேன். ஒரு செகண்ட். என்கிட்ட அதோட பில்ஸும் இருக்கு சார். இந்த பில் இப்போதைக்கு பில் இல்ல, பழைய பில். வேற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கலாமே. என்ன சார்? இங்க பாத்தீங்களா, இங்க கார்பெண்டர் வேலை நடந்துட்டு இருந்திருக்கு. அபிஜித், அங்க அந்த மரத்தை பாத்தியா? ஒரு மரத்துண்டு கிடைச்சது. ஒருவேளை இந்த மரத்தோட துண்டா இருக்கலாம். அதோட உயரமும் தூரமும் இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. கரெக்ட் தான். வா, அங்கேயே போய் பார்க்கலாம். கிழிஞ்ச துணியோட பாகம். ஒருவேளை கொலைகாரன் நைட் ஃபுல்லா இந்த மரத்துக்கு மேல ஒளிஞ்சிட்டு இருந்தானா என்ன? காலையில 8 to 9க்கு நடுவில் இந்த கொலை நடந்திருக்கு. அந்த நேரத்துல யாரும் அவனை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா சார், அந்த 3 பேரையும் எதிர்பார்த்து அந்த கொலைகாரன் ராத்திரி ஃபுல்லா இந்த மரத்துல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். பார்த்தா அப்படிதான் தெரியுது. பங்கஜ், நீ மேலே ஏறி போய் பாரு.
அட இது நித்தின்னு. இவன் பார்க்ல தானே இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ மேனேஜர் சார். அவர் இப்போ வந்துக்கிட்டே இருப்பார் சார். சார், விஷாலோட மர்டரை பற்றி கேட்டு நாங்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கோம் சார். அதை பற்றி தான் விசாரிக்க நாங்களுமே வந்திருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு gift வாங்கியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி யாருக்காச்சும் இங்கே பர்த்டே வந்துச்சா என்ன? பர்த்டேவா? இல்லையே, யாருக்கும் பர்த்டே இல்லையே. அவனுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? கேர்ள் ஃப்ரெண்டா? அவனோட லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய ட்ராஜடி என்னன்னா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைங்கிறது தான். பொண்ணுங்க பின்னாடி அவன் போக தான் செய்வான், ஆனால் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் தான் எங்கள் மேனேஜர். விஷாலை பற்றி எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார். அவன் ஒரு 1ஆம் நம்பர் யூஸ்லெஸ் ஃபெல்லோ சார். ஒழுங்கா எந்த வேலையும் செய்யவும் மாட்டான், டைமுக்கு வரவும் மாட்டான். இங்க பாருங்க, நீங்க ஆஃபீஸ்க்கு வந்த உடனே கிளம்பி காஃபி குடிக்க போயிடுவான் மேடம். கேபின்ல உட்காந்துட்டு தேவையில்லாத வேலையா பண்ணிட்டு இருப்பான். இங்கே உட்காந்துக்கிட்டா? ஆமா சார். எக்ஸ்கியூஸ் மீ. சார் பைனாகுலர். பைனாகுலரா? காஃபி ஷாப். அடிக்கடி காஃபி குடிக்க போவான்னு மேனேஜர் சொல்லிட்டு இருந்தார்ல. பைனாகுலரை வச்சு இங்கே உட்காந்து பொம்பளை பிள்ளைங்களை பார்ப்பான் போல. சார் நம்ம வந்துட்டு கொண்டு காஃபி ஷாப் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். குட் ஈவினிங் சார். வாங்க வாங்க. பூர்வி, அந்த ஃபோட்டோவை காட்டு. சார், இந்த விஷாலை பற்றி கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சார், நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லட்டுமா? சொல்லுங்க. நாங்கள் கேட்க தான் வந்தோம். சார், இந்த விஷால் அவரோட ஆஃபீஸ் ஜன்னல்ல இருந்து எங்கள் காஃபி ஷாப்பை பார்த்துக்கிட்டு இருப்பான் பைனாகுலரில். அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாராச்சும் இங்கே வந்தால் அவனையும் உட்காந்து காஃபி குடிச்சு அந்த பொண்ணை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பான். கரெக்டா? எஸ் சார், கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் சார், உங்களுக்கு எப்படி இது தெரிய வந்துச்சு? நீங்க மேலே சொல்லுங்க. ஆக்சுவலாக எந்த பொண்ணும் அவனை கண்டுக்க மாட்டாங்க, பாவம். ஆனால் போன வாரம் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது. ஒரு பொண்ணு அவளே வந்து இவன்கிட்ட பேச வந்தா. அப்புறம் அவங்களுக்குள்ள நட்பு மலர்ந்தது. அது காதலாவே மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். யார் அந்த பொண்ணு? அது எங்க ஜான்வி மேடம். அவங்க இங்க ரெகுலரா வருவாங்க, எங்க ரெகுலர் கஸ்டமர் சார். இன்னைக்கு வருவாங்களா? இல்லை சார், கடந்த 2 நாளாக அவங்க வரல. எப்படி வருவாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி விஷால் இந்த ஜான்வி மேடமோட காஃபி குடிக்க வந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து என்னன்னு தெரியல கத்த ஆரம்பிச்சிட்டா. நீ ஒரு துரோகி, நீ ஒரு கேடு கெட்டவன், இந்த மாதிரியெல்லாம் அவங்க கத்திட்டு போயிட்டாங்க. அந்த நாளுக்கு அப்புறம் இங்க ஜான்வி மேடமோ விஷாலோ வர்றதில்லை. முன்னாடி இருக்கிற அந்த கேமரால அந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியல. சரிங்க மேடம். சார் இது வந்து அப்படின்னா இந்த விஷாலோட வாழ்க்கையில் 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. பூர்வி, 2 பேரோட டீட்டெயில்ஸ் எடு, அவங்க சுயரூபம் என்னன்னு பார்த்துடலாம். அபிஜித், கொலைகார சித்தாந்தோட 3 பேரையும் அதோட பாபாவையும் சேர்த்து கொலை பண்ணியிருக்கான். எல்லாமே ஒரே மாதிரி. இதில் என்னன்னா, யாருக்கோ கிஃப்டாக வாங்கின பொருளை வச்சு அவனை கொலை பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. யாருக்கோ கிஃப்ட் கொடுக்க வாங்கியிருக்கான். கொடுக்கறதா இருந்தா, ஆனா அவ அதை கொடுக்கலையா? யாருக்கு கொடுக்கறதா இருந்தானோ அவ இதை வாங்கிக்கலையா? ஒரு விஷயம் பக்காவா புரியுது, இந்த கொலைகார விஷால தான் பயன்படுத்தி இருக்கா. சார், அந்த 5 அம்புல இன்னும் ஒரு அம்பு பாக்கி இருக்கு. சார்,
சார் இந்த 2 பொண்ணுங்களை பத்தி தெரிய வந்துருச்சு. அப்புறம் சார் சில படங்களையும் எடுத்திருக்கோம். அஞ்சாவது வேட்டை. யாராவது இருக்கீங்களா? யார் இங்க என்ன வர சொன்னது? பதில சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? யார் நீ? ஞாபகம் வந்துச்சா? ஆ, 4 கொலை நடந்திருக்கு. 4 கொலை. 5வது கொலையும் நடக்க இருந்துச்சு. கொலைகார ரொம்ப லாவகமா அம்ப கையாண்டு இருக்கான். 4வது குறி விஷாலுக்கு வச்சிருக்காங்க. காதல் பரிசு அம்பு. பங்கஜ், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை காட்டு உங்களுக்கு. சரி, உங்க 2 பேர்ல கடைசியில யார் பண்ணாங்க அந்த காதல் ஒப்பந்தத்தை? ரூபா, உனக்கு அம்பு விடணும்னு ரொம்ப பிடிக்கும்ல? ம், சார், நான் விஷால லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஒரு இடியட். என்னோட காதல் அவன் கண்ணிலேயே படல சார். அவன் அந்த காஃபி ஷாப்ல இவ கூட உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதனால நான் கண்டுபடி அங்க போய் கத்திட்டேன். இன்னொரு ஃபிளாட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆகி போனதுக்கு இதுதான் காரணம். உங்க வீட்டு பால்கனில இருந்து அந்த ஜாகர்ஸ் பார்க்க வாட்ச் பண்றதுக்கு தான் இன்னொரு ஃபிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். சார், சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் சொல்றத நம்புங்க சார். நான் யாரையும் கொலை பண்ணல. அப்ப நீங்க நீங்களா? ஓஹோ, எப்படி உங்ககிட்ட தனியா பேசுறது? உங்க மாமாவையும் கூப்பிட்டுருவோம். இவ என்னோட மருமக நேஹா. இவ தான் என்னை பார்த்துக்கிறா. கிரோடி அமல் சார், விஷால் யாருக்காக அம்புகளை வாங்கினானோ அதுல 5 அம்புகள் காணாம போயிருக்கு. அந்த 5 அம்பும் திருடப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, அது எல்லாத்தையும் திருடினது யாரு? அன்னைக்கு நான் சித்தாந்தோட வீட்டுக்கு போயிருந்தேன். சித்தாந்தையும் அவரோட நண்பர்களையும் எச்சரிக்க போயிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கிற 5 அம்புகளை நான் திருடினேன். யோ மாமா, அப்ப இதையும் சொல்லிடு. நீ அந்த அம்பை நீ யாருக்காக திருடின? என்னோட மருமக ஸ்னேகா, ஐ மீன் டு சே ஜானவிக்காக. ஸ்னேகாங்கிற இந்த ஜான்வி ஒரு வில்வித்தை வீராங்கனை. இவங்களுக்கு அம்பை எய்யறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த முன்னாடி இருக்கிற கேமராவை காட்டுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் நீ விஷால உன்னோட காதல் சதியில சிக்க வச்ச. அவனை அம்புகளை வாங்க வச்சிருக்க. எங்களுக்கு தெரியும். ஓ அம்போட அடுத்த குறி இந்த சித்தாந்த். நீங்க ஒண்ணு இல்ல 4 கொலை பண்ணிருக்கீங்க. எதுக்காக நீங்க இந்த வில்லம்பு விளையாட்ட ஆரம்பிச்சீங்கன்றத கொஞ்சம் சொல்றீங்களா? அன்னைக்கு நான் ஜாக்கர்ஸ் பார்க்ல சித்தாந்த கொலை பண்றதுக்காக தான் போனேன். யாரும் என்னை பாத்திரக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா அந்த மரத்துல நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலையில விடிஞ்ச உடனே அவனை கொலை பண்ணலாம் நினைச்சேன். இந்த வேலையில
அந்த பாபாவையும் என் திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தேன். ஏன்னா அவனுக்கும் இந்த 3 பேரை பழி வாங்கணும். இதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அவனும் நித்தினா வேஷம் போட்டான். அவனை பார்க்குக்கு வெளியே நிற்க வச்சேன். எல்லா இன்ஃபர்மேஷனையும் உடனுக்குடனே எனக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு கண்ணுங்கிறதுனால அடுத்தடுத்ததா எல்லாம் குறியும் தவறிடுச்சு. அவங்க 3 பேரும் இறந்துட்டாங்க. மிஞ்சி இருந்த சித்தாந்த குறி வச்சு இந்த தடவை அவனை கொண்டுடலாம் 4வது அம்பை எடுத்தேன். ஆனா அந்த பாபா நடுவில் வந்துட்டான். எல்லாம் பிளானையும் அவன் கெடுத்துட்டான். உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணா அவன் பொழைச்சிடலான்னு அவன் நினைச்சான். ஆக்சுவலா சித்தாந்த கொலை பண்றதுக்காக தான் நீ மரத்து மேல ஏறி இருக்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. பாபாவை ஏன் நீ கொலை பண்ண? அதுவா, எல்லாம் கொலைக்காரனுக்கும் நடக்கிறது தான். பிளாக்மெயில். அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் நான் அவனை ஒரு காரணத்தை சொல்லி மரத்துக்கிட்ட கூப்பிட்டேன். அவனுக்கு பணம் தரேன்னு சொல்லி அங்கேயே உட்கார வச்சுட்டேன். அப்புறம் அவனை கொன்னுட்டேன். ஜான்வி, நீ மொத்தம் 4 பேரை கொலை பண்ணியிருக்க. 4 பேரை. உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும், தூக்கு தண்டனை. அப்புறம் கிரேடியமல் சார், இந்த கொலைக்கு உங்க மருமகளுக்கே உதவி பண்ண காரணத்துக்காக நீங்களும் தப்பவே முடியாது. வாங்கிரு, நீயும் கொலைகாரன் தான். உன் பழைய குற்றத்துக்காக நீயும் மேல போய் தான் ஆகணும். தூக்கு தண்டனைக்கு ரெடியா? ஓ, அங்க நில்லு. கிளம்புங்க. வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. வழியில நிறைய பேர் அவங்க வேலையை பார்த்து போய்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரோட உயிருமே விலை மதிப்பற்றது. அதனால அந்த பொறுப்பும் உங்களையே சேரும்.